அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ், 3 மணி கேரளா லாட்டரி ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 8/6/2024 இன்றைக்கான கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ, முந்தைய ரிசல்ட்டை பற்றி என்ன ரிவ்யூ கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்துருந்தோம், போர்டுக்குள்ளே என்ன வந்திருந்ததுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். முந்தைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 585 205 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். பி போர்டு பொறுத்தவரை ஸ்ட்ராங்காக 0 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் எப்பவுமே சரியாக கொடுப்போம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 4 வரும் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் 4 கொடுக்கல. திரும்பவும் ஒரே நம்பரை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இருந்தாலும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தேன். ஆனால் ஏ போர்டில் வந்து சி போர்டுக்குள்ளே 5 வந்திருந்தது. ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற ரிசல்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். ஒரு குறிப்பிட்ட எண் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேயே இருக்குது. அது நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்பர்கள் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கெஸ்ஸிங் கொடுக்க முடியல. இருந்தாலும் எனக்கு தவறுகின்ற நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது உங்கள் கடமை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரு சரியான நம்பர் எடுத்து கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே அடக்க என்னால் முடியும். அந்த அடிப்படையில் ஆல் போர்டு ரெகுலராக வின்னிங் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மட்டும்தான் ஓரளவுக்கு தவறிடுச்சு. சரி வாங்க, நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் நம்ம ஓரளவுக்கு என்ன கெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொடுக்குறேன், முடிஞ்சால் பயன்படுத்திங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு எப்பொழுதும் போல் ஏ போர்டில் 3 வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 என்னுடைய கெஸ்ஸிங். நேற்று என்ன தவறு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 154 எடுத்திருந்தோம். ஏன்னா 154 வரும் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 734. அப்போ இந்த 734 அடிப்படையில் இங்கே 4 வரலாம்ன்ற எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 152 எடுத்திருக்காங்க, 32. இப்போ 32ன்னு வந்துருச்சா? அந்த மாதிரி 152 கொஞ்சம் தான் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணாலே, நான் ஒரு சைடு கெஸ் பண்ணேன்னா நீங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி வருதா பாருங்கள். இப்போ 15, இதுக்கப்புறம் என்ன வரும்? அப்போ இங்கே ஒரு 15 இருக்குது, அப்போ இங்கே ஒரு 15 இருக்குது. அப்போ நீங்கள் வேறு சேஞ்சிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம தெளிவாக கவனிக்க சொல்கிறோம். பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 153 எடுத்துட்டாங்க, 2 எடுத்துருந்தாங்க. இப்போது 3க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 3 எடுக்கிறோம். 3 இந்த அடிப்படையில் மட்டும்தான் 3 எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 05 இருக்குது, இங்கே 05 இருக்குது. அப்போது 053க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலே நம்ம 3 பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 053, புரியுதுங்களா? 053. அப்போ இந்த அடிப்படையிலே இந்த 3 பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்காக தான் இங்கே நம்ம 3 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80323 அப்படின்ற அடிப்படையில் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 532 இருக்குது, இங்கே 523 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 532 இருக்குது, இங்கே 523 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 3 பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 8 வரும் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 528058 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 058, புரியுதுங்களா? அப்போது 4058 அப்படின்ற அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1528, அப்போ 1528 அடிப்படையில் 8 வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 3 அல்லது 8 நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன நம்பர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 6 நம்ம வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 706, எப்படின்னு பார்த்தீங்கன்னா 706, புரியுதா? 706. அப்போது 706 இங்கே பார்த்தீங்கன்னா 206. அப்போது 206 அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 63 இருக்குது, புரியுதுங்களா? அப்போது 63. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70, அப்போ 06. அப்போ 706 அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 5 இருக்குது, அப்போ 56. அப்போ 56 அடிப்படையில் 6 வருமா?
அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வருமானு தான். 1 போர்டுக்குள்ளே வருமானது என்னுடைய கெஸ்ஸிங். எப்படி பார்த்தீங்கன்னா 701 புரியுதுங்களா? 701 321 321 அப்படி இந்த அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ 1க்கான வாய்ப்பு கண்டிப்பாக பி போர்டில் இருக்கும். அந்த அடிப்படையில் 1 நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 370 இருக்குது. அப்போ 1ன்னு இந்த பக்கம் போகலாம். அப்போ இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 6 இல்லை 1ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 1 பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே மீண்டும் 1க்கான வாய்ப்பு இருக்குது. 1 பி போர்டு அல்லது சி போர்டு இல்லை ரெண்டுத்துலேயும் 1 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னா 851 என்ற அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 501 புரியுதுங்களா? 701 அல்லது 501 அப்போ ரெண்டுத்தின் அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ஆலோசனையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 851 அப்போ 851 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலையும் இங்கே பாருங்கள் 55885 இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 5555 888885 அப்போது 55885 அப்போ வந்துருச்சுங்களா? அப்போ 51 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 அல்லது 4 அப்போ 4 சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 4 அப்படி இல்லைன்னா 1 இந்த அடிப்படையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5854 புரியுதுங்களா? 854 புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 754 அப்போ 754க்கான ஆப்ஷனும் இருக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 504 அப்போது ஏதோ ஒரு ஆங்கிளில் 4க்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் சி போர்டுக்குள்ளே 4 நம்ம எடுத்துக்கணும். இது நம்மளுடைய கெஸ்ஸிங். இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பயன்பட்டால் பே பண்ணி விளையாடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ரிசல்ட்டே திரும்ப கொடுத்துட்ருக்காங்க. அந்த அடிப்படையிலும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் மாறுதலாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற எண்ணெய் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எடுக்கிற ட்ரையாங்கிளில் கண்டிப்பாக எடுப்பாங்க. அது ஒருவேளை நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அடிப்படையில் நான் கொடுக்கும்போது நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். அப்போ வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு கரெக்டான நம்பர் வாய்ப்பு அமையும். நம்ம கொடுக்குறதே கரெக்டாகவும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட இது நம்பரை எப்படி போடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இந்த தொகைக்கு தான் நம்ம போடணும். இந்த நாள் மட்டும் போடணும். இல்லை இந்த சரியான நம்பர் பட்டா மட்டும் போடணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. ரெகுலராகவே நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அடிமையாகி அதுலேருந்து நீங்கள் பண இழப்புக்குள்ளே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகாதீங்க. மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் போர்டுங்க கட்டி விளையாடி முதல்ல வெற்றி பெற்றுங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் விளையாட கற்றுக்குங்க. அந்த மாதிரி போங்க. ஏன்னா அதிகமான தொகை தான் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ஒரு சின்ன தொகையை கொண்டு வந்துட்டு பிறகு அதிகமான தொகைக்கு போங்க. ஈஸியாக உங்களால் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கலாம். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னென்னு பார்த்துருவோம். நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட்டில் 3 நம்பரை தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னோடய போர்டு மேலே ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் போர்டில் 1 கொடுத்துருக்கேன். 1 கண்டிப்பாக போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்ற அடிப்படையில் நான் 1 கொடுத்துருக்கேன். பாருங்கள், செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள், விளையாடுங்க. குறிப்பிட்ட எண் மட்டும் பே பண்ணி விளையாடுங்க. ரொம்ப ரெகுலராகவே இதே அடிமையாக ஆகிடாதீங்க. வெற்றிக்கான சரியான நேரம் வரும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு 1 டைமு 2 டைமு போட்டு விளையாடுங்க. அந்த மாதிரி வச்சுங்க. ஒரு சின்ன தொகை கன்ஃபார்மான எண்களை தேர்வு செஞ்சு அதை ஆல் போர்டு இல்லை ஏபிசி போர்டு கட்டி விளையாடுங்க. இந்த மாதிரி பழக்கங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரும் வெற்றி ஈஸியாக உங்களால் எய்ம் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.